ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆயிருக்கும். நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு வீடியோஸ் போட்டு. கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ ஏன் வீடியோஸ் இவ்வளோ நாள் போடலை, நெக்ஸ்ட்டு என்ன தான் என் லைஃப்பில் நான் பண்ணுறேன், வேலை கிடைச்சிருச்சா கிடைக்கலையா, டிஎன்பிஎஸ்சியை ஃபுல்லாகவே குவிட் பண்ணிட்டேனா இல்லை அகெயின் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு என்ன தான் என்னுடைய பிளானு, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குரூப் ஃபோர் முடிஞ்சதுலேருந்தே எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், என்ன தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய யோசனையில் தான் இருப்போம். அதையும் தாண்டி சிலர் படிக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணுமோ அதை படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 4னா அதுக்காகவும், இல்லை இப்போ நமக்கு கையில் குரூப் 2 இருக்குது, ஸோ அதுக்காகவும் கூட படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சி வேணான்னு தலைமுழுகிற மாதிரி குவிட் பண்ணிட்டும் போயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய மைண்ட் செட் என்ன, இதிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய கனவு, லட்சியம், கோல் என்ன வேணால் எல்லாமே சொல்லிக்கலாம். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு க்ரீன் இங்கில் சைன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய கனவு தான். இது வந்து இன்றைக்கி நேற்று கனவு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷமாகவே இதில் நான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். கன்சிஸ்டன்சியாக நான் இல்லை, அது நான் ஒத்துக்குவேன். ஆனால் லாஸ்ட் 1 இயராக நான் கன்சிஸ்டன்சியாக தான் படித்தேன். என்னுடைய டார்கெட் குரூப் 4ஆக தான் இருந்தது. குரூப் 4ல் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு குரூப் 2A படிக்கலாங்கிற மாதிரி பிளான் வச்சுருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி குரூப் 4 வந்து நம்மளுக்கு சாதகமாக வரலை. ஸோ வந்து அது எப்படின்னு சொல்ல முடியல. ஆனாலும் குரூப் 4 முடிஞ்சு அதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருந்தாங்க. நிறைய போராட்டம், நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் அதில் எதுலேயுமே ஒரு யூஸுமே எனக்கு தெரியல. அவங்க எக்ஸாம் முடித்தாங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் 4உடைய ரிசல்ட் வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த், அவ்வளோதான். ஸோ இதில் யார் செலக்ட் ஆவாங்க, யாருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல. குரூப் 4உடைய ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும். நிறைய யூடியூப் சேனல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இதான் கட் ஆஃப், இந்த மார்க் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், 120 கொஷின் 130 கொஷின் போட்டாவே உங்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ப வேண்டாம். உண்மையாக சொல்லணுன்னா அதெல்லாம் வந்து கரெக்டுன்னு சொல்ல முடியாது. எப்போயுமே ஒரு ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் அந்த கட் ஆஃபை வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஒரு இயர் எக்ஸாம்லேயும் ஒரு கட் ஆஃப் இருக்க மாதிரி இருக்கும். லாஸ்ட்டெல்லாம் வந்து 170 கிட்ட போச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா 160 கூட இருந்தது. அதுக்கும் முன்னாடிலாம் 150லாம் கூட இருந்திருக்கும். ஸோ வந்து எக்ஸாம் வந்து அதனால் நம்மளுக்கு ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு சொல்ல முடியும். அதுவும் யாருக்கு கிடைக்குது கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கடைசியாக நம்ம கவுன்சிலிங் போய் நம்ம கையில் ஆர்டர் வந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். நம்மளுக்கு கவுன்சிலிங் டேட் கொடுத்துருப்பாங்க. கவுன்சிலிங்குமே அட்டன் பண்ணி மிஸ் ஆகுறவங்களும் இருந்திருக்கும். அட்டன் பண்ண டேக்கு முன்னாடி கூட மிஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம கையில் போஸ்டிங், நம்ம பேரை போட்டு இந்த டிபார்ட்மெண்ட் போஸ்டிங் போட்டு நம்ம கையில் கொடுப்பாங்க அந்த பேப்பர், அது வர வரைக்கும் நம்ம எதுவுமே நம்ப முடியாது. ஸோ அது வரைக்குமே நம்ம போராடிட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த குரூப் 4உடைய பிரச்சனை ஒரு பக்கம் நம்மளுக்கு இருந்தாலுமே கவர்மெண்ட் வந்து அதை பற்றிலாம் எதுவும் பெருசாக கண்டுக்கல. அவங்க வேலையை அவங்க ஆஸ் யூஷுவல் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று, இந்த டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம வந்து இருக்கிறது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிறேன், நான் இதுக்குள்ளே தான் சர்வைவ் ஆவேன்னு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்து இதுக்குள்ளேயே இருக்கிறது. 2வது, இவ்வளோலாம் எனக்கு வேணாம், இது எனக்கு செட் ஆகாதுன்னு நம்ம இதுலேருந்து வெளியே போகிறது ஈஸி கிடையாது. ஏன்னா இதுக்காக நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். இதுதான் நம்ம ட்ரீம், நம்ம கனவுன்னு இதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுருப்போம். அதெல்லாம் தாண்டி விட்டுட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய முடிவில் தான், ஓன் முடிவில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆப்ஷனுக்கு நான் இப்போதைக்கு போகிற மாதிரி இல்லை. ஏன்னா இதுதான் என்னுடைய ட்ரீமுன்னு ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு போஸ்டிங் வர வரைக்கும் நான் இதில் சர்வைவ் ஆகி தான் ஆகணும். அதுக்கு நடுவில் வந்து நான் விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் குவிட்டுன்ற ஆப்ஷனுக்கு போக மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுமே இதுக்கு முன்னாடி நான் படிக்கிறத ஃபுல் டைமாக தான் வச்சுருந்தேன். இதுக்கு மேலே ஃபுல் டைமாக வச்சுட்டு என்னால் படிக்க முடியுமான்னு தெரியல. பார்ட் டைமாக தான் படிக்க போகிறேன். ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு குரூப் 4 எப்போ வருங்கிறது தெரியாது. இந்த குரூப் 4 முடிஞ்சிருச்சு, இதில் நம்மளுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வருன்றதும் தெரியாது. இப்போ அதுக்கடுத்து நம்ம கையில் இருக்கிறது குரூப் 2 2Aக்கு வந்து நான் பெருசாக ப்ரிப்பேர் ஆகலை. குரூப் 4 தான் என்னுடைய டார்கெட்டாக இருந்தது.
அதுக்கு தான் நானுமே ப்ரிப்பேர் ஆனேன். ஸோ குரூப் 2க்கு வந்து அதுக்கு தனியாக ப்ரிப்பரேஷன் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் குரூப் 4 ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குரூப் 2க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாங்கிற மாதிரி இருந்தேன். இப்போ குரூப் 2க்குமே எக்ஸாம் நான் அப்ளை பண்ணிட்டேன் 2A. ஆனால் லாஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஒரு 10-15 நாள் தான் நம்ம கையில் இருக்கும் சாலிடாக. ஸோ இந்த கேப்பில் எவ்வளோ தூரம் படிக்க முடியும்னு தெரியல. இது வரைக்குமே நான் இன்னும் படிக்கவே இல்லை. ஆகஸ்ட் மந்த்து ஃபுல்லாகவே நான் படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நாள் ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் படிப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் கேப், ஒரு 1 வீக் கூட கேப் வந்துடும். திருப்பியும் எடுத்து புக்கை எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னுடைய மைண்ட் செட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. என்னால் படிக்கவும் முடியல. உண்மையை சொல்லணும்னா அதான் உண்மை. என்னால் படிக்கவும் முடியல. ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. குரூப் 2க்கு அட்டன் பண்ணுறதுக்காவது ஓரளவுக்கு படிச்சுட்டு போய் எழுத போகிறேன். படிச்சுட்டுன்னா நான் குரூப் 4க்கு என்ன படிச்சனோ அதில் இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் அகைன் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு போய் எழுத போகிறேன். அவ்வளோதான். அதில் வந்து ஃபுல்லாக எல்லாமேலாம் கவர் பண்ண முடியாது. இருக்கிற டேஸில் எதெல்லாம் முக்கியமாக பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு எழுத போகிறேன். ஸோ என்னுடைய குரூப் 2 ப்ரிப்ரேஷன் 2A ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் இனிமேல் வரும். வீடியோஸும் இனிமேல் வந்துடும். ஸோ தம்ப்நெயிலே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா கிடைக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி. வீடியோஸ் ஏன் போடலைங்கிறதுக்கான ரீசன்ஸ் இப்போ சொல்லிட்டேன். வேலை கிடைச்சிருச்சா கிடைக்கலையா அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஆப்ஷன் 1 தான். குவிட் பண்ண போகிறதில்ல, இதுக்குள்ளே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். அதுவுமே பார்ட் டைமாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ பார்ட் டைமாக பண்ண போகிறேன்னா மீதி நேரம் என்ன பண்ண போகிறேன்னு வேலைக்கு போகலாங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ வேலைக்காக எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்தே தேடி இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் அதிர்ஷ்டம் எனக்கு வேலையே கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் ஒன்று லோ சேலரி, அப்படி இல்லைன்னா எனக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, அந்த மாதிரி எதுவுமே எனக்கு செட் ஆகவே இல்லை. நானும் நிறைய தேடி எனக்கு அலுத்து போச்சு. பரவாயில்ல விட்டுறலாம், இது எப்போ கிடைக்குதோ கிடைக்கட்டும், ஆஃப்டர் ஜனவரி 2026 வேணால் ஜாப்க்கு பார்த்துட்டு போகலாங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். இதுக்கு மேலே என்னால் வேலைன்னு தேடிட்டு போக முடியாதுன்னு விட்டுட்டேன். சரி, என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதுவே பண்ணுவோம். படிச்சுட்டு தானே இருந்தோம். ஸோ படிக்கிறதே கண்டினியூ பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ்டாக என்னால் படிக்க முடியல, அதான் உண்மை. இந்த குரூப் 4 நடந்ததுலேருந்தே மைண்டு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக படிக்கணுங்கிற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. ஸோ அதனால தான் வேலைங்கிறது எனக்கு கிடைக்கல. பார்க்கலாம் எப்போ எனக்கு வேலை கிடைக்குதுன்னு. என்னுடைய ட்ரீம் வந்து ப்ரைவேட் ஜாப் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் தான் போகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 5 இயர்ஸ் கெரியர் கேப்பு. காலேஜ் முடித்ததுலேருந்தே நான் ப்ராப்பராக வேலைக்கு எதுக்குமே போவே இல்லை. அப்படியே மேரேஜ் ஆச்சு. அப்புறம் பாப்பா அப்படியே போயிடுச்சு ஃபேமிலின்னு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு ஜாப்னு போனால் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணுன்னு முன்னாடியே நான் நினச்சிருந்தது தான். பட் அது நடக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். இந்த ஒரு 4 மந்த்ஸு இப்போதைக்கு எனக்கு வேலைக்கு போக முடியாது. ஜனவரிக்கு மேலே பார்க்கலான்னு தான் இருக்கேன். நடக்கிறது நடக்கட்டும், நம்ம தலையெழுத்து என்னவோ அதுபடியே நடக்கட்டும், நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இப்போ வந்து குரூப் 2A எக்ஸாம் எழுதிட்டு ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பில்லை. சப்போஸ் கிடைச்சதுன்னா 2A மெயின்ஸுக்கு நான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் நான் படிக்கலை, இது ஃபஸ்ட் டைம் தான். ஸோ பார்த்துக்கலாம், மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த குரூப் 2A ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு அகைன் நான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அகைன் என்னன்னா குரூப் 4க்கு. குரூப் 4மே நெக்ஸ்ட் குரூப் 4 2026 தாங்கிறது தெரியல. அது எப்போ வந்தாலுமே பரவாயில்ல, நான் அதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் முன்னாடியே சொல்ல மாதிரி ஃபுல் டைமாக இல்லாமல் பார்ட் டைமாக படிக்கிற மாதிரி இருக்கும். பார்ட் டைமாக எனக்கு கிடைக்கிற கேப்பில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்படி தான் லைஃப் போக போகுது. நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸ்லலாம் நான் குரூப் 2Aக்கு ப்ரிலிம்ஸ்க்கு நான் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் என்கிட்ட அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியும் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது கேட்கணுன்னா டிஎம் பண்ணி கூட மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் குரூப் 2A ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.